நல்லதே நடக்கும் போம் நமசிவாயம் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜகணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிகரத்தை தொட்டே விட வேண்டும் என்ற எண்ணத்தோடும் லட்சியத்தோடும் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியம், ஏதாவது ஒரு பிடிப்பு உங்களிடம் இருக்கும். ஸோ வாழ்க்கையில நாம எப்படியாவது ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களை பொறுத்தவரை இந்த 2024 எப்படி இருக்குது? நிறைய பேர் 2024 புத்தாண்டு பலங்களை பார்த்து கொண்டு நிறைய பேர் கேட்டிருங்க, எந்த விஷயத்துல நாங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம்? ஸோ மைனஸும் பிளஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கு, நல்லதும் கெட்டதும் கலந்துதான் இருக்குது. ஆனா எந்த விஷயத்துல நாங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டதுனால இந்த பதிவு. குறிப்பாக மகர ராசியில் பிறந்த நீங்கள் இந்த ஒரு 3 விஷயத்துல கண்ணீரும் விட தேவையில்லை, கவலையும் பட தேவையில்லை, தைரியமாக காலை எடுத்து வைக்கலாம். எடுத்து வைக்கின்ற முயற்சியில் வெற்றி நிச்சயம். அப்படிப்பட்ட விஷயங்கள் எவை, உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எவை அப்படின்றதான் இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு எதிர்ச்சி வழங்கல பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தரப்பில் கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியும், அதை செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, 2024 முதல்ல உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் எங்கே இருக்கிறார்? 2ல கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். தனம், குடும்பம், வாக்கு. தனச்சனி, குடும்பச்சனி, வாக்குச்சனி. அப்போ கண்டிப்பா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு குடும்பம் உருவாகிவிடும், தனம் வரவேண்டிய பணம் வந்துவிடும். உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பேச்சுவார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கும். பேச்சுவார்த்தைகளை வாக்கை மையப்படுத்தி செய்யக்கூடிய வேலை தொழிலில் மிகுந்த யோகமும் லாபமும் கிடைக்கும். ஸோ வக்கீல் துறையிலிருந்து கல்வித்துறை வரைக்கும் எடுத்துக்கலாம், ஒரு வியாபாரத்தை எடுத்துக்கலாம். ஸோ பேச்ச மையமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலை தொழில் நீங்கள் பார்த்தாலும் அதில் வெற்றி நிச்சயம் இந்த 2024. சரி, எந்த விஷயத்துல நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம், கண்ணீர் விடாமல் இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். ஸோ இந்த 2024 நன்மை தீமை நடந்தாலும் இந்த ஒரு 3 விஷயம் உங்களுக்கு வழி விடுகிறது. இந்த ஒரு 3 விஷயத்தில் நீங்க நிம்மதியா இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயம் இது. முதல்ல மகரத்திற்கு 6ஆம் வீடு மிதுனம். ஸோ மிதுனம் அப்படின்றது 6ஆம் வீடாக உங்களுக்கு அமைகிறது. மிதுனத்துல ராகு கேதுகளோ சனி பார்வையோ கிடையாது, வேற எந்த கிரகங்களும் தடுப்பதற்கு அங்கே இல்லை. 6ஆம் வீடு என்பது எதிரி, கடன் நோயை கொடுக்கக்கூடிய ஒரு வீடு மற்றும் வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய வீடும் 6ஆம் வீடு தான். அப்ப மகர ராசியில பிறந்த நீங்கள் ஒரு வீடு கட்டணும், ஒரு திருமணம் நடக்கணும், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், அதற்கு ஏதோ ஒரு வழியில கடனை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த லோன்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கும் இந்த வருடம். அடுத்து வேலை வாய்ப்பு. கண்டிப்பா வேலையில் இருந்த சட்ட சிக்கல்கள் தீர்வடையும், வேலை நிரந்தரமாக அமையும், வேலைக்குண்டான யோகங்கள் ஏற்படுகிறது. அதே போல எதிரிகளும், ஒரு சில எதிரிகளும் உருவாவார்கள். ஆனா அதை நீங்க சமாளிச்சிட்டீங்க, கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 2ல சனிவன் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ வேலையின் ரீதியாக சம்பள பணம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேர்ந்துவிடும். அதனால பயமின்றி இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ வேலை விஷயத்திலும் சரி, ஒரு கடன் எதிர்பார்த்துக்கிட்டீங்களா, இந்த விஷயத்திலும் சரி, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம். இந்த 2024 கண்டிப்பா அது கிடைக்கும். இதற்கு அடுத்து மகரத்திற்கு 10ஆம் வீடு துலாம். ஸோ துலாமிலும் எந்த கிரகமும் இல்லை, ராகு எது கிடையாது, சனிப்பார்வை கிடையாது, சனியும் அங்கு இல்லை. ஸோ அது 10ஆம் வீடாக அமைகிறது. 10ஆம் வீடு என்பது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். அப்ப மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு இந்த 2024 வருடம் மிகுந்த யோகத்தை கொடுக்கிறது. கண்டிப்பா ஜவுளித்துறை, ஒரு ஃபுட்டு ஸ்டாலு, ஸோ ஸ்வீட் ஸ்டாலு போன்ற விஷயங்கள் தொடங்கலாம். ஃபேன்சி ஸ்டோரு அல்லது அழகு சாதன நிலையங்கள் ஆரம்பிக்கலாம். நடனக்கலை போன்ற விஷயத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குது. அதே போல அரசாங்க வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுத்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா எதை வேணாலும் நீங்க தொடலாம். ஸோ அதற்கெல்லாமே யோகத்தை கொடுக்குது. மேலும் அதுல தடையின்றி உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும். ஸோ தொழில் விஷயம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தடையின்றி நடக்க போகுது. ஆன்மீக சார்ந்த தொழில் அல்லது உணவு சார்ந்த தொழில் இரண்டுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இந்த வருஷம் நீங்க நம்பி செய்யலாம். அதே போல 2 வீலர் சம்பந்தமான வண்டி வாகனங்கள் சர்வீஸ் போன்ற கடைகள் வச்சுக்கூடியவங்களுக்கு, டிராவல்ஸ் வச்சுக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் இந்த 2024. ஸோ இதுலலாம் நீங்க கவலைப்படாமல் இருக்கலாம். அதே போல பெற்றோருடைய உடல்நிலையில் பெரிய அளவு பாதகம் வராது. இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சரியாகும். வலி வேதனைகள் கண்டிப்பா குறையும் அந்த பெற்றோர்களுக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஒரு முடிவுக்கு வந்துவிடும். சரிங்களா? இதற்கு அடுத்து 12ஆம் வீடு தனுசு. தனுசுக்கும் எந்த கிரகங்களும் கிடையாது, ராகுகள் கிடையாது, சனிப்பார்வை கிடையாது, தெல்ல தெளிவாக இருக்கிறது. அப்ப மகரத்திற்கு தனுசு என்பது 12ஆம் வீடு. 12ஆம் வீடுங்கிறது அயன சயன போகஸ்தானம், விரயஸ்தானம், மோட்சஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்ப மகரத்துல பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு பயணம், வீடு மாற்றம், வெளியூர் மாற்றங்கள், வீடு கட்டுவது, வாங்குவது போன்ற விஷயத்துல காரியம் கை கொடுக்கும். ஸோ அதுல நீங்க கவலைப்படாம இருக்கலாம்.
அதில் வந்து நினைச்ச மாதிரி ஒரு இடமாற்றம் வெளிநாடு சம்பந்தமான யோகா வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ அதில் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இனி கவலைப்பட தேவையில்லை. அதேபோல் பெண்களுக்கு, மகரத்த பெண்களுக்கு மாமியார் வீட்டு வழிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். திருமணம் முடிக்கக்கூடிய யோகமும் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாக்கியமும் கிடைக்கப் போகிறது. ஸோ வீட்டு பிரச்சனை கண்டிப்பாக தீரும். பாகப்பிரிவினை பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இந்த விஷயத்திலும் இந்த 2024 கவலைப்படாமல் இருக்கலாம் மகர ராசியில் பிறந்த நீங்கள். ஸோ ஆக மொத்தம் இந்த 3 விஷயத்திலுமே நீங்கள் கவலைப்படாமல் கண்ணீர் விடாமல் இருக்கலாம் இந்த 2024. மேலும் உங்களுக்கு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 3ஆம் வீட்டில் ராகுவன் அமர்ந்திருக்கிறார். ஸோ கொஞ்சம் பயணங்கள் அதிகரிக்கும், பயணத்தின் சிறியதாக செலவுகள் அதிகரிக்கும், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் ஏற்படும், தேவையில்லாத தவறான நபர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். ஸோ அதில் மட்டும் நீங்கள் கவனத்தோடு இருந்தால் போதும். இந்த 2024 உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பொற்காலம் தான். வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. மேலும் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு என்றால் 2ல் சனிவான் உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிந்த மருத்துவ உதவி செய்யுங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நன்மை கொடுக்கும். சொந்த பந்தங்களுக்கு, உறவுகளுக்கு, நட்புகளுக்கு செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல குலதெய்வத்தினுடைய பேலன்ஸ் விட்டு போன பரிகாரமோ வேண்டுதலோ பிரார்த்தனையோ செய்ய வேண்டியதாக செஞ்சிருங்க. இந்த வருஷம் அதுக்கு வந்து தள்ளி போட்டுறாதீங்க. அதனால மிகப்பெரிய நன்மை உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியாது, மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் அடுத்து நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.